ஆராதனை ரமரசரமரதனா ஓ ஷமனரிகதரஷ்யரமா ஓ ரமனஷ்யதுனரிகதரமரடினா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. பரலோக தேவனுக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. சிங்காசன மத்தியிலே ஓ மூப்பர்கள் நடுவினிலே ஓ சிங்காசன மத்தியிலே ஐயா மூப்பர்கள் நடுவினிலே ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு துதி பலி நன்றி பலி செலுத்துகிறோம் உமக்கு துதி பலி நன்றி பலி செலுத்துகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுமா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை மாற்றிகளே ஆமென் ஆமென் அசைவாடு ஆவியானவரே. ஆராதனை மத்தியிலே ஓ அசைவாடும் ஆவியானவரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா ஐயா இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கேருபீன்கள் சேராபீன்கள் அல்லேலூயா ஆராதிக்கும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் அல்லேலூயா ஆராதிக்கும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு செனகலின் கத்தரவர் பரிசுத்தரே ஐயா செனகலின் கத்தரவர் பரிசுத்தரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. ஓ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு அவர்களின் கத்தரவர் பரிசுத்தரே. இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் ஆமென் அல்லேலூயா
hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. இஸ்ரவேலின் துதிகளுக்கு அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளுக்கு அல்லேலூயா வாசம் செய்யும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறங்கினே. ஐயா மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறங்கினே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. 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 ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. ஐயா இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. செனகலின் கத்தரவர் பரிசுத்தரு. ஐயா செனகலின் கத்தரவர் பரிசுத்தரு. செனகலின் கத்தரவர் பரிசுத்தரு. ஐயா செனகலின் கத்தரவர் பரிசுத்தரு. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறது. ஐயா மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறது. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறது. அல்ல மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. Amen, amen, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. பெருகுங்கள் சேராகுங்கள். அல்லேலூயா, ஆராதிக்கும் பரிசுத்தரே. பெருகுங்கள் சேராகுங்கள். அல்லேலூயா, ஆராதிக்கும் பரிசுத்தரே. ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, ஆராதனை செய்திடும் காட்சியை கண்டு, இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. ஐயா இடமசைய இந்த வேலை இறங்கி வாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah. Oh, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah, hallelujah.
ஷாராமானி ஷாகுதாராபா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்முடைய திரு சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறதற்கு எங்களுக்கு இப்படி ஒரு கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை அருள்நாதர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து எங்களை மகிழ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாவதாக. சரி, இப்பொழுதும் நாம் சில வேத பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே நம் மத்தியிலே வந்து என்ன செய்கிறார், அந்த வேண்டுதலை செய்கிறதாக சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் வேண்டுதல் செய்வதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆவியானுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் சிலருக்கு ஆவியானுடைய உதவி இல்லாத பட்சத்தில் சில வேண்டுதல்கள் என்ன செய்வதில்லை, அது சரியான ஒரு சூழ்நிலையிலே போய் சேருவதில்லை. இப்போ வேண்டுதல் நிறைய பேர் நம்ம செய்கிறோம். அந்த வேண்டுதல் தேவ சமூகத்தில் போய் சேருகிறதா இல்லையா என்று நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆனால் ஏதோ நான் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறோம். ஆனால் 2 பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறாங்க, வேண்டுதல் செய்கிறாங்க. ஆனால் அந்த 2 பேர் பண்ண ஜெபத்திலே அந்த வேண்டுதலில் ஸ்தோத்திரம் பாருங்கள், அதில் ஒருத்தர் தான் தன் பாவத்தை அறிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டவராக வெளியே போகிறார். ஆனால் மற்றவர்கள் என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திரம் பெருமை உள்ளவர்களாக ஜெபிச்சு அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அல்லேலூயா. ஆக ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு சில நேரங்களில் தெரியாது. அதனால தான் ஆவியானவர் நம்மோடு கூட தங்கி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மோடு கூட இருந்து வேண்டுதல் செய்கிறார். அதனால் வேண்டுதல் என்று சொல்லுகிறது ஆவியானுடைய உதவியோடு செய்கிறது தான் வேண்டுதல். நாம செய்கிறது வேண்டுதல் அல்ல. ஏன்னா நமக்கு தெரியாது, சோதரன் நமக்கு அது தெரியாது, வேண்டுதல் செய்வதற்கு நமக்கு சரியாக புரியாது. அதனால தான் அவர் நம்மோடு இணைந்து விடுகிறார். ஆவியானவர் நம்மோடு இணைந்து விடுகிறார், இணைந்து நம்மோடு கூட அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்படிதான் சொல்லிவிட்டார் பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அந்த வசனத்திலும் படிங்க. அதே அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். யார் உதவி செய்கிறது? ஆவியானவர். சோதரன், அல்லேலூயா. அப்போ நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறேன்றார். சோதரம் நல்லா கவனிங்க, நம்ம பலவீனங்களில் உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார். சார், பலவீனங்களில் உதவி செய்கிறாரு. என்ன உதவி பண்ணுறாரு? அடுத்தபடிங்க, ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சார், சில நேரங்களில் ஜெபிக்கும் போது தேவ சமூகத்தில் சிலர் அழுது புலம்பி கண்ணீரோடு வேதனையோடு ஒப்புராணப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்மால் உண்டானது இல்லை, நம்மால் அது கிடைக்காது. நம்ம ட்ரை பண்ணால் கூட நமக்கெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. ஆனால் ஆவியானவர் இறங்கிட்டார்னா
ஸ்தோத்திரம். பயங்கரமான எழுப்புதல் வந்துடும் அந்த ஜெபத்தில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ நாங்கள் இந்த மாவட்டங்கள் தோறும் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறதற்கு டொலோஸ் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அப்படி போகிற அந்த நேரத்தில் கவனிங்க, மாவட்டங்கள் தோறும் போகிற அந்த நேரத்தில் அல்லேலூயா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாவட்டங்கள் போகும்போது நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் நடத்துவதற்கு மாத்திரம்தான் ஆண்டவரிடத்தில் போவோம். ஆனால் போனால் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அந்த இடத்துல நாங்கள் போய் ஸ்தோத்திரம் என்ன செய்ய முடியாது. அப்படிலாம் செய்வோன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். ஆனாலும் அங்கே போகும்போது ஆவியானுடைய மகிமை இறங்கி விடுகிறது. முழங்கால் போட்டாலே போதும், ஆவியானுடைய உதவி எங்கள் கூட இறங்கி வந்து விடுகிறது. இறங்கி வந்து அங்கே ஜெபிக்கிற ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். நம்ம நினைப்போம், சரி அந்த மாவட்டத்தில் ஜெபம் பண்ண மாதிரி தான் இங்கேயும் ஜெபம் பண்ணுவோம் போல் இருக்கணும். இல்லை, பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வித்தியாசமாக கண்ணீரோடு புலம்பலோடு அழுகையோடு அந்த ஜெபத்தை அவர் அவ்வளோ சிறப்பாக அவர் நடத்தி கொடுக்குறார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன ஜெபிக்க போகிறோன்னு தெரியாது. அப்படியே ஒரு மாதிரியாக தான் போய் முழங்கால் போடுவோம். முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதா எங்களுக்கு தெரியும். ஆனால் ஜெபத்தை முடிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த ஜெபம் அவ்வளோ வல்லமையாகவும் அவ்வளோ மகிமையாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் இது நாம் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, நம்முடைய வேண்டுதலும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் பண்ணாலும் அது ஜீரோ தான். அதனால் ஆவியானுடைய உதவி என்னைக்கு நமக்கு வருதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், பயங்கரமான ஆசீர்வாதம். அதனால் அந்த ஸ்தோத்திரம் அதை நினைக்கும் போதே நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ நம்ம நினச்சிப்போம், அப்படி ஜெபம் பண்ணணும்லாம் நினைப்போம், ஒன்றும் நடக்காது. ஆவியானவர் எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றுவார். ஏன்னா 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த முழங்காலே நின்று அந்த ஜெபிச்சு கத்தி கதறி போராடி ஜெபிக்கணும்னா அதுக்கு ஆண்டவருடைய உதவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் நல்ல உதவி செய்கிறார். நல்ல உதவி செய்து அந்த பலனை தந்து அவரே நம்மோடு கூட பலவீனங்களை உதவி செய்து நம்மோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த ஜெபம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. புதிய காரியத்தை, ஒரு விண்ணப்பத்தை எடுத்தோம்னா அடுத்த மாவட்டத்தில் போகும்போது இன்னொரு விண்ணப்பத்தை எடுக்க கிருபை தருகிறார். அதே மாவட்டத்தில் போதகர்களுக்கு தான் அந்த ஜெபம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த வெவ்வேறு விண்ணப்பங்களை கொடுத்து அதிசயப்பட வைக்கிறார். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி அதே மாவட்டத்தில் உள்ள விண்ணப்பம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை, வேறு விண்ணப்பம், இது வேறு மாதிரி வரும். அதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி அற்புதமாக இருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் எல்லாரும் அதிசயப்படுற அளவுக்கு அந்த ஜெபம் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. ஏன்னா நமக்கு தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. சோதரன் எல்லாம் தெரியணும் ஒருத்தன் சொன்னான்னா அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஆவியானவரே அவன்கிட்ட கிடையாது சோதரன். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி யாரும் சொல்லவும் கூடாது. அதனால் தேவ பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் தாமே நமக்கு இப்படி ஏற்றபடி ஜெபம் பண்ண தெரியாது வேண்டுதல் பண்ண தெரியாததுனால அவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படியாக நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்து நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அதனால் நல்லா கவனிக்கணும், வேண்டுதல் என்பது நமக்குரியதில்ல, அது கர்த்தருக்குரியது. சோதரம் நீங்களாம் பண்ணுறது வேண்டுதல் அல்ல, அவராக பண்ணணும், நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம பலவீனர்கள். அதனால் பலவீனர்களாகிய நாம் சோத்திரம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நம்ம தெரியாது இருக்கிறதுனால அவர் நம்மோடு இணைந்து விடுகிறார். ஜெபம் என்று சொல்லும் போது அவர் நம்மோடு இணைந்து விடுகிறார். இதுதான் ஒரு பெரிய அதிசயம். தேவன் நம்மோடு கூட இணைந்து விடுகிறார். சோத்திரம் வேண்டுதல் என்று சொல்லும் போது நம்மோடு கூட அவர் இணைந்து விடுகிறார். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. சோத்திரம் ஆவியானவர் நம்மோடு கூட வராரு, சோத்திரம் ஜெபிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார் என்று நிறைய பேர் அதை தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, வேண்டுதல் செய்யும்போது அவர் நம்மோடு கூட வந்து விடுவதாக. அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்கள், வேண்டுதல் செய்யும்போது பார்த்து பண்ணணும். புரியுதுங்களா? ரொம்ப அலட்சியமாக நிர்விசாரமாக கண்ணாப்புனான்னு உட்காந்துட்டு கண்ணாப்புனா நினச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆவியானவர் உங்கள் கூட வந்துட்டார், அதை மனசில் வைக்கணும். ஆவியானவர் உங்கள் கூட வந்துட்டார். பாருங்கள், சோத்திரம் நமக்கு ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று தெரியாததுனால தான் அவர் நம்மோடு கூட வந்துடுறார். நம்மோடு இணைஞ்சு அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து வேண்டுதல் செஞ்சால் அந்த வேண்டுதல் எப்படி இருக்கணும்? நல்ல பாரமாக இருக்கணும், நல்ல ஆவியில் அனலாக இருக்கணும், ஸ்தோத்திரம் உருமனமாக இருக்கணும். பார்த்தீங்களா?
வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆவியானவர் உன் கூட இல்லை. சோத்திரம். ஆவியானவர் கூட இல்லை, வரலை, நீ மாம்சத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க என்று நல்லா தெரிஞ்சிடும். ஏன்னா சில பேர் ஆவியானவர் வரமாட்டார், விலகி போயிடுவார். ஏன் விலகி போவார் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீங்கள் உபாகமத்தில் படிக்கும்போது என்ன சொல்கிறார் பாருங்க, அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் போதும் எப்படி இருக்கணுமா, சுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சுத்தமாக இருக்க கடவுது என்று சொல்கிறார். அப்போ நம்ம பாளையத்தில் ஏதாவது அசுசியான காரியத்தை ஆண்டவர் கண்டுட்டாருன்னு வச்சுங்களேன், ஆமாம், அவருக்கு அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுவார். அப்புறம் நம்ம மாம்சத்தில் தான் வேண்டுதல் பண்ணணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், எப்படி வேண்டுதல் பண்ணணும்? மாம்சத்தில் தான் வேண்டுதல் பண்ணணும். நீ ஆவியில் வேண்டுதல் பண்ணால் தான் அங்கீகரிக்கப்படும். நீ மாம்சத்தில் வேண்டுதல் பண்ணால் அங்கீகரிக்கப்படாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இப்போ நம்ம ஆவியில் நடக்கிறோமா மாம்சத்தில் நடக்கிறோமான்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. சரி, அடுத்து நீங்கள் ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். யாக்கோபின் நிருபம் 5:16 படிங்க பார்க்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. இப்போ நம்ம ஏற்கனவே வேண்டுதல் பண்ண தெரியாததுனால ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், திருப்படிங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு நீங்கள் மைக் ஆஃப் பண்ண வேண்டாம், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சத்தம் கேட்டால் தான் ஆஃப் பண்ணணும். சரி, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அது தானே கிடையாது. சோத்திரம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருக்கொரு உங்கள் குற்றங்களை என்ன செய்யணும்? அறிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிஞ்சிக்கிட்டே இருப்போம். எரிஞ்சிக்கிட்டே இருந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். சபைகளில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க, அப்புறம் விரோதமாக இருப்பாங்க, மனக்கசப்பாக இருப்பாங்க. அப்படியே இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பைபிளில் அது ஒத்துக்கலை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை என்ன செய்யணுமா? அறிக்கை பண்ணணுமா? யார் மேலேயும் எந்த மனக்கசப்பும் இல்லாதவங்க தான் ஜெபிக்கணும். நீங்கள் மற்றவங்க ஜெபிக்கிறது வேஸ்ட்டு. உங்கள் ஜெபம் அந்த கூரைக்கு மேலே போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபம் கண்டிப்பாக போகாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மனக்கசப்புகளெல்லாம் வச்சுக்கிட்டு, பக்கத்தில் உள்ளவங்களை விரோதியாக நினச்சிக்கிட்டு, அவங்க மேலே ஒரு மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜெபங்கள் கண்டிப்பாக கேட்கப்படாது. நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம். உங்கள் ஜெபத்துக்கு பதிலும் வராது. உங்கள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கவும் மாட்டார். பார்த்தீங்களா? ஆனால் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படணும்னா, நல்லா கவனிங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா இங்கே இருக்கிற எல்லாரை விட நீங்கள் எல்லாரும் கூட என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும். ஒருத்தர் மேலே கூட கொஞ்சம் கூட கசப்பு இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? தேவாலயத்துக்கு 2 மனிதர்கள் வந்தாங்க. அதில் ஒருத்தன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். நல்லா கவனிக்கணும். ஆனால் பரிசேயன் கண்ணா புண்ணான்னு ஜெபம் பண்ணுறான், ஆயக்காரனை அட்டாக் பண்ணி ஜெபம் பண்ணுறான். பார்த்தீங்களா? நான்லாம் அவனை ஊழல்ல தெரியுமா? ஆமாம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தில் எல்லாம் தசோபாகம் கொடுக்குறேன், என்ன போல் யார் இருக்காங்க? ஒருத்தரும் இல்லை. பெருமை, சோத்திரம். பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் என்னாச்சு? ஆண்டவர் அப்படியே அவனை விட்டுட்டார். சோத்திரம். அடுத்து ஆயக்காரன் ஜெபிக்கிறான் பாருங்க. தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்து கொண்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறான். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று இவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்குறாரு. பார்த்தீங்களா? இவன் குற்ற உணர்வு உள்ளவனாக இருந்தான். ஆனால் பரிசேயனும் குற்ற உணர்வு இல்லை. அவனுக்கு எப்போதும் அடுத்தவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும், அடுத்தவனை பேசிகிட்டே இருக்கணும், அடுத்தவனை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்தவனை கொன்னுக்கிட்டே இருக்கணும், அடுத்தவனை மதிக்கவே கூடாது. எல்லாரை விட நம்ம தான் உயர்ந்து நிற்கணும். ஒரு பெருமைகாரன். சோத்திரம்.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மக்களே நீ ஓன் ஜெபம் கேட்கப்படலை, இந்த அருமையான ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, அவன் தான் நீதிமானாக போனான். சோத்திரம். மற்ற பரிசையன் வெறுமையாக போனான் இருக்கு. இன்றைக்கி நீங்கள் நீதிமானாக போகணுமா வெறுமையாக போகணுமாங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். ஒரு சபையில் கூடி வரும்போது, ஒரு வீட்டிலே கூடி வரும்போது, ஒரு ஜெப கூட்டத்திலே கூடி வரும்போது எல்லாரோடும் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறது உறுதியானா, எல்லாரோடும் ஐக்கியமாக சமாதானமாக இருக்கீங்களா என்று உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணணும். ஒருவேளை நீங்கள் அப்படி ஐக்கியமாக இல்லை அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. என்ன செய்யாது? உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனைவி மேலே சண்டை போட்டுட்டு ஸ்தோத்திரம். சில புருஷர்கள் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும். மனைவிட்ட ஒப்புரவாகாமல் ஜெபத்துக்கே போகாத. ஸ்தோத்திரம். வேஸ்ட்டு. பொண்டாட்டி அப்படி தான் புருஷனை இடித்து போட்டுட்டு ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் கேட்கப்படும்? நிச்சயமாக சத்தியமாக கிடையாது. ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படாது. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஜெபங்கள் கேட்கப்படணும்னா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? குறைகளை அறிக்கை பண்ணி அதுக்கப்புறம்தான் மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? அதனால் உங்களுடைய ஜெபங்கள் இன்றைக்கி கேட்கப்படுதா என்று பாருங்கள். இன்றைக்கி ஏன் நம்ம குடும்பங்களில் வளர்ச்சி இல்லை, ஏன் நம்ம குடும்பங்கள் வளரலை, ஆசீர்வாதம் பெறலை என்று சொன்னால் அதுதான் விஷயம். எப்படி ஒரு வளர்ச்சி இல்லாத காரணம் இந்த ஒரு காரியம்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனம் கிடையாது. இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதனால் உங்கள் மனசு இரு மனசாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. சரி, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆகவே நீங்கள் இப்பொழுது இன்னொரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் எடுங்கள். சீக்கிரம் படிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். பாருங்கள், இப்ப ஆண்டவருடைய வேண்டுதல் படிங்க, திரும்ப படிங்க. மேலும் தமது மூலமாய், நல்லா கவனிங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, தமது மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். பார்த்தீங்களா? 3 நாள் மரிச்ச பிறகும் அவர் சும்மா இல்லை, போய் அந்த காவலில் ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துட்டார். அதனால் அவர் எப்போதும் அவர் வெறுமையாக இருந்ததே இல்லை. சோத்திரம். அவர் எப்போதும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். தேவன் உயிர் உள்ளவராக இருந்து நமக்கு அவர் என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்கிறதாக சொல்லப்படுகிறது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் எப்போதும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை? அவர் எப்போதும் உயிர் உள்ளவராக இருக்கிறார். சோத்திரம். பாருங்கள், எப்போதும் அவனுக்கு அழிவே கிடையாது. சோத்திரம். அவர் பாட்டுக்கு இருக்கிறவராகவே இருக்கிறார். ஏதோ பொறாமை கொண்டு போய் சிலுவையில் வச்சாங்க, சிலுவை வச்சு இறக்கி கொண்டு போய் கல்லறையில் வச்சாங்க. கல்லறையில் வச்சாலும் 3ஆம் நாள் எழுப்பி விட்டார். சொன்ன மாதிரியே நாளை திடிச்சு போட்டு 3 நாளுக்குள்ளே நான் எழுப்பிடுவேன்னார். அந்த மாதிரி எழுப்பி அவர் பாட்டுக்கு வந்துட்டார். சோத்திரம். பார்த்தீங்களா? அவர் உயிரோடு இருக்கிறார். சோத்திரம். என்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். சோத்திரம். இந்த விண்ணப்பம் பண்ணுறவங்க என்னைக்கும் உயிரோடு இருக்கணும். அடிக்கடி செத்து போகக்கூடாது. இந்த செத்து போகிறவங்க விண்ணப்பம் பண்ணக்கூடாது. புரியுதா? விண்ணப்பம் பண்ணுறவங்க அடிக்கடி செத்து போகக்கூடாது. சோத்திரம். எப்போதும் அவங்க உயிரோடு இருக்கணும். சோத்திரம். யாராவது சாவடிச்சா கூட நம்ம என்ன செய்யணும்? உயிரோடு வந்து நிற்கணும். இயேசுவை மாதிரி உயிரோடு வந்து நிற்கணும். அப்போ தான் தமிழத்தில் சேர்றவங்களுக்காக நம்ம விண்ணப்பம் பண்ண முடியும். ஒரு அலையிலே சொல்லுமா, நாமே செத்து விழுந்தா அப்புறம் அடுத்தவனுக்கு எப்படி விண்ணப்பம் பண்ணுறது? ஏங்க, நாமே செத்து விழுந்தா அடுத்தவனுக்கு எப்போ விண்ணப்பம் பண்ணுறது? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஆமாம். விண்ணப்பம் பண்ணுறவங்க அடிக்கடி சாவக்கூடாது, செத்து பிழைக்கக்கூடாது. எப்போதும் உயிர் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமாம், ஜீவன் உள்ளவர்களாக இருந்தால் தான் பிறருக்காக நம்ம வேண்டுதல் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமாம். நம்மிடத்தில் சேர்றவங்களுக்காக, நம்ம நேசிக்கிறவங்களுக்காக, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு வேண்டுதல் செய்யணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? உயிர் வேணும்.
அடிக்கடி போயிட்டு வந்தா செல்லாது. எப்போதும் உயிர் இருக்கணும். என்ன வந்தாலும் சரி உயிர் போகக்கூடாது. உயிர் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் போகக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்கணும், போராட்டத்தை மேற்கொள்ளணும், இயேசுக்காக வாழணும். அல்லேலூயா. விதமாக அவர் எப்போதும் உயிருள்ளவராயிருந்து வேண்டுதல் செய்கிறார். அதனால் வேண்டுதல் செய்கிறவங்க நாமும் உயிரோடு இருக்கணும் என்பதை மறந்து போகக்கூடாது. இன்னொரு அவசரம் படிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2:1. 1 தீமோத்தேயு 2:1. அங்கே ஒரு வேண்டுதலை பற்றி அவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. நம்ம நிறையா படித்தது தான், படிக்க பார்க்கலாம். 2:1 எடுத்தவங்க வாசிங்க டக்குன்னு. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படியே செய்ய வேண்டும். அதை படிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும். ஆமா, பார்த்தீங்களா? ரெண்டாவது சொல்றாரு, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ணணும். சோத்திர அதிகாரம் உள்ள ஆட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும். ஏன்னா சிங்காசனங்கள் ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிறது, ஆளுகைகள் கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிறது, துறைத்தனங்கள் எல்லாம் அவரால் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் நம்ம அந்த ஆளுகைக்காக ஜெபிக்கணும். பார்த்தீங்களா? ஆளுகைக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஒரு ஜெபத்தை உடையவர்களாக நம்ம வச்சிருக்கணும், ஜெபிக்கணும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறவங்களாக, சோத்திர வேண்டுதல் செய்கிறவங்களாக காணப்படணும். அது எதற்கு வேண்டுதல் செய்யணும்? ராஜாக்களுக்காக, விசேஷமாக குறிப்பாக அதிகாரமுள்ள சிங்காசனங்களில் இருக்கிற ஆளுகையில் இருக்கிற அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. இது நம்ம திட்டம் இல்லை, ராஜாக்களுக்காக வேண்டுதல் பண்ணணுமா. சோத்திரம். ஏன்னா ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது பல விஷயங்களை சொல்லி தான் அவங்க ஏற்படுத்துகிறாங்க, சும்மாலாம் ஏற்படுத்தலை. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது அங்கே என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா ஸ்தோத்திரம் நல்லா அருமையாக ஒரு ராஜ பதவியில் போய் அமருகிறார். அமரும்போது ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் ஸ்தோத்திரம் அந்த அபிஷேகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எலியா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறார். பார்த்தீங்களா? சாமுவேல் அபிஷேகம் பண்ணுறார். அதனால் இந்த ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்காக ஏன் ஜெபிக்கணும்னா, ராஜாக்களை ஏற்படுத்துறது கர்த்தர் தான். அதனால் அவங்கள தீர்க்கதரிசிகள் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்தோத்திரம் இப்போ உள்ளவங்க யாரோ அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி தீர்க்கதரிசிகள் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆசாரியர்கள் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் தாமே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ ஸ்தோத்திரம் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லோரும் அந்த ராஜாவை அங்கீகரிக்கிறதுக்கு அடையாளமாக எல்லோரும் என்ன செய்வாங்களாம், அந்த ராஜாவை கழுத மேலே ஏற்றி அப்படியே கொண்டு போவாங்களாம். கழுத மேலே ஏற்றி கொண்டு போகிறது, அப்படி கொண்டு போகும்போது எல்லோரும் வஸ்திரங்களை கலட்டி அந்த பாதையில் போடுவாங்களாம். அந்த வஸ்திரத்தின் மேலே அந்த கழுதை நடந்து போகுமா. அப்படின்னா ராஜாவாக உங்களை அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் பைபிளில் இருக்குது ராஜாக்களை ஏற்படுத்தும் போது. இப்போ அப்படி இல்லை, பிரதமர் ஏற்படுத்துகிறாங்க, அதிபர்களை ஏற்படுத்துகிறாங்க, வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ அங்கே தீர்க்கதரிசிகள் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் நடந்திருக்கிறது, அவங்களுக்கு ஒரு ஆராதனை நடந்திருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதலில் பலருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகிறது, பலருக்கும் நன்மை உண்டாகிறது. அதனால் இந்த வேண்டுதலை நம்ம செய்யும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்போ ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்வது தேவ சித்தம். அதனால் அதிகாரம் உள்ள எல்லாருக்காகவும் நாம் வேண்டுதல் செய்வது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். சார், இப்போ ஐந்தாவதாக ஒரே ஒரு விஷயம் படிச்சுட்டு நம்ம முடிச்சுடுவோம். படிக்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 42:10. வாசிக்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 42:10. படிங்க. யோபின் புஸ்தகம் 42:10. நல்லா கவனிங்க.
யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். முன்னிருந்த எல்லாத்தையும் பார்க்கலாம், பின்னாடி அவருக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார், டபுளாக இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சார், இப்போ யோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். எப்படி அவர் ஆசீர்வதிச்சார் பாருங்க. யோபே உபத்திரவத்தில் இருக்கிறார், குப்பை குழியில் உட்காந்துருக்கிறார், குப்பை தொட்டியில் உட்காந்துருக்கார், சாம்பலில் பிளந்துக்கிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா, ஒரு ஓட்டை எடுத்து அந்த உடம்பு முழுவதையும் அரிச்சு ரத்தமாக ஊற்றுற அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு இருக்கிற யோபு, அவ்வளோ கொடுமை நிறைஞ்ச யோபு, அவ்வளோ பிரச்சனை நிறைந்த யோபு இப்போ என்ன பண்ணுறாருன்னா வேண்டுதல் செய்கிறாரு தன்னுடைய சிநேகிதருக்காக. அதனால் நல்லா கவனிக்கணும், எப்போல்லாம் வேண்டுதல் பண்ணணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். நமக்கு எப்போல்லாம் உபத்திரம் இருக்கோ, எப்போல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்கோ, எப்போல்லாம் அதிக போராட்டம் இருக்கோ, இப்போ நம்ம என்ன செய்யணும், நாம் அந்த நேரத்தில் நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நம்ம வேண்டுதல் பண்ணணும். போராட்டங்கள் இருக்கிறப்ப வேண்டுதல் பண்ணணும், பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம வேண்டுதல் பண்ணணும். இப்படி எனக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் மற்றவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வேண்டுதல் பண்ணணும். சிரமமான நேரத்தில், துயரமான நேரத்தில் யோபுக்கு இருந்த நிலைமையை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் இழந்துட்டு மனுஷன் உட்காந்துருக்கிறாரு. இப்போ போய் சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணுறார். அந்த மாதிரி தான் வேண்டுதல் பண்ணும்போது நமக்கு சுற்றிலும் பிரச்சனை இருக்கலாம், சுற்றிலும் போராட்டம் இருக்கலாம். அது மத்தியில் தான் நாம் அடுத்தவங்களுக்காக வேண்டுதல் பண்ணணும். அந்த வேண்டுதல் தான் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு வேண்டுதல். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி நமக்கு உபத்திரம் வந்தால் அடுத்தவங்களை நினச்சே பார்க்க மாட்டோம். நமக்கு பிரச்சனை வந்தால் அடுத்தவங்களை என்னன்னு கூட கேட்க மாட்டோம். அதனால் என்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, உபத்திரவப்படும் போது மற்றவங்களுக்கு நான் உதவி செய்வேன். என் உபத்திரவத்தில் நானும் ஷேர் பண்ணி அவங்களோட நான் என்ன பண்ணுவேன், சோத்துறேன், சந்தோஷமாக இருக்க வகை பார்க்குறேன், விண்ணப்பம் பண்ணுறேன், வேண்டுதல் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, மட்டும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் 5 விதமான வேண்டுதலை குறித்து எங்களோடு நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை கேட்ட உடைய பிள்ளைகளை நீங்கள் அபரிதமாக ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் பிசாசின் கண்ணிக்கும் கிருபையாக கர்த்தர் விலக்குவீராக, அதிசயங்களை காணப்பண்ணுவீராக. தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஆச்சரியமான காரியங்களை செய்யும் அப்பா. சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். வேண்டுதல் செய்ய எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். இன்றைக்கு ஜாமக்கார ஜெபம் இரவு 9 மணிக்கு துவங்குகிறது. 100வது ஜாமக்கார ஜெபம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அரியலூர் மாவட்ட போதகர்கள் குடும்பமாக, சபையாக எல்லாரும் கலந்து கொண்டு கர்த்தரை மயப்படுத்துங்க. தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.